ஹலோ வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியான ஆட்டுக்கால் வச்சு ஒரு கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன். ஆட்டுக்காலுன்னாலே நம்மளுக்கு பாயா தாங்க ஞாபகம் வரும். பாயா மாதிரியே இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு செட்டு ஆட்டுக்காலுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் விட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 கப்பு அளவு தண்ணி விட்டு ஒரு 15லேருந்து 20 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க. குறைஞ்சது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு தக்காளியும் எடுக்கணுங்க. அதே மாதிரி 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஒரு அரை கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு, மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, சோம்பு 1 டீஸ்பூன் அளவு, கிராம்பு ஒரு 6, பட்டை ஒரு துண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு. பாருங்கள், மட்டன் வேக வச்சு எடுத்தாச்சு. பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா, நல்லா வெந்து இருக்குது. இந்த அளவுக்கு வெந்த மட்டன் லெக் பீஸை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. அடுத்து தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்ச உடனே நாம் எடுத்து வச்ச கொத்தமல்லியை சேர்த்துருவோம். இது கூடவே நாம் எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுவோம். அதாவது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுப்போங்க. அடுத்து நாம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துருவோம். இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நாம் நல்லா வதக்கி விடுவோம். குறைஞ்சது ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் எடுத்து வச்ச மசாலா சேர்த்துடலாம். மிளகாத்தூள், தனியா பவுடர், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இந்த மசாலா இப்போ பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்குது இல்லைங்களா, இது பொரியறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா வதக்கி விடுவோங்க. பாருங்க, இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுவோங்க. 1 நிமிஷம் வதக்கிறதுல நல்லா மசாலா சுண்டி வந்துருச்சு இல்லைங்களா. இந்த நேரத்தில் நாம் பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துருவோம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுவோங்க. அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோங்க. இந்த தக்காளி உப்பு சேர்த்ததால சீக்கிரமாக வெந்துடுங்க. இந்த மசாலா இன்னும் நல்லா வேகிறதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுவோம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இல்லைங்களா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ண எண்ணெய் பார்த்திங்களா நல்லா பிரிஞ்சு வந்துட்டே இருக்குது இல்லையா. இந்த ஸ்டேஜில் நல்லாவே இந்த மசாலா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நாம் வேக வச்சு எடுத்திருந்த மட்டன் லெக் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம்.
லெக் பீஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோங்க. அந்த மசாலாலாம் அந்த பீஸில் வந்து நல்லா இறங்குறதுக்காக நல்லா பெரட்டி விடுவோம். இதையும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுவாங்க. 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லைங்களா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் சூப்பை வந்து இன்னுமே அதில் சேர்க்கலை. இப்போ வந்து அந்த சூப்பை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வேக வச்சுருந்த சூப் இருந்தது இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோங்க. இந்த கிரேவி உங்களுக்கு தண்ணியாகவே இருக்கணும், திக்காக வேண்டானும் போது இந்த நேரத்துலேயே நம்ம தேங்காய் பால் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆனால் எனக்கு இந்த கிரேவி திக்காக வேணுன்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் நல்லா சுண்ட விடுறேன். பாருங்கள் நல்லா சுண்டி வந்திருக்கு திக்காக. இந்த நேரத்தில் நாம் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவாங்க. தேங்காய் பால் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. பாருங்கள் இந்த கிரேவி வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஆனால் இது சூடு ஆற வந்து கெட்டி ஆகிடுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இன்னொரு பவுல் மாற்றி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷத்தில் பாருங்கள் கிரேவி வந்து எவ்வளோ நல்லா திக்காக மாறிடுச்சு. இந்த ஆட்டுக்கால் கிரேவி வந்து எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.